இன்று இந்த பார்லமெண்டத்திலே எத்தனை முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகையால் இதிலே ஒருத்தர் கூட கேபினெட்டுக்கு பொருத்தமான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு உறுப்பினர் உங்களுடைய கட்சியில் இல்லையா? வடக்கு கிழக்கிலே நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கின்றது என்று சொன்னார்கள் கூட அதாவது பிரதேச அடிப்படையிலே பேசாதீர்கள், நாடளாவிய ரீதியிலே நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். பார்லமெண்டத்தினுடைய கேபினெட் அமைக்கின்ற பொழுது கூட நாங்கள் கேட்டோம், ஒரு முஸ்லிம் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இது உங்களால் ஒரு கேபினெட்ல இல்லையா என்றால் இனவாதம் பேசாதீர்கள், தயவு செய்து இனவாதம் ஆக்கிவிடாதீர்கள் என்றார்கள். எதிர்க்கட்சி எப்படியாக இருந்தாலும் மக்கள் சொல்லுவார்கள், சொன்ன விடயத்தை இவர்கள் செய்கின்றார் என்பதை மக்களாவது ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே நீங்கள் செய்து காட்டுங்கள் என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த அரசாங்கத்திலே குறிப்பாக பேசப்படுகின்ற அமைச்சர்களாக இருந்தாலும் தமிழ் முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே இனவாதம் இல்லை, எங்களுக்குள்ளே பிரதேசவாதம் இல்லை, தமிழ் சிங்கள முஸ்லிம் என்ற வேறுபாடுகள் இல்லை என்று பார்லமெண்டத்திலே அவர்கள் பேசினாலும் இன்னும் அவர்களுடைய செயற்பாடுகள் இன்னும் இனவாதத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளாக காணப்படுகின்றன. நாங்கள் சென்ற காலத்திலே இருக்கின்ற அரசாங்கத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பகிரங்கமாக இனவாதத்தை கையில் எடுத்தவர்கள். இன்று இவர்கள் மேடைகளிலும் பார்லமெண்டத்திலும் இனவாதம் இல்லை என்றாலும் அவர்களுடைய செயற்பாடுகளிலே இன்று அவர்கள் இனவாதத்தை கொண்டு செல்லுகின்றார்கள். குறிப்பாக பார்லமெண்டத்தினுடைய கேபினெட் அமைக்கின்ற பொழுது கூட நாங்கள் கேட்டோம், ஒரு முஸ்லிம் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இது உங்களால் ஒரு கேபினெட்ல இல்லையா என்றால் இனவாதம் பேசாதீர்கள், தயவு செய்து இனவாதம் ஆக்கிவிடாதீர்கள் என்றார்கள். சரி, கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு அணியை ஒரு குழுவை நியமித்தீர்கள். அந்த நியமனத்தின் பொழுது அதில் கூட புறக்கணிக்கப்பட்டது. அப்பொழுது பேசினால் கூட பார்லமெண்டத்தில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து இனவாதத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள், இனவாதம் பேசாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். வடக்கு கிழக்கிலே நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கின்றது என்று சொன்னார்கள் கூட அதாவது பிரதேச அடிப்படையிலே பேசாதீர்கள், நாடளாவிய ரீதியிலே நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது பாருங்கள், சென்ற நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கெசட் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. தொல்பொருளுக்கான ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். இந்த தொல்பொருள் குழுவிலே சுமார் 19 உறுப்பினர்கள் போடப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லிம் ஒருவர் அதில் நியமிக்கப்படவில்லை. இதை இப்பொழுது நாங்கள் கேட்டாலும் அல்லது இதை இப்பொழுது சொன்னாலும் அப்படி இல்லை, அது இனவாதம் ஆகிவிடாதீர்கள் அல்லது நாங்கள் அதை காலப்போக்கிலே செய்வோம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் முன்வைப்பீர்கள். அதே போன்றுதான் அண்மையிலே பார்த்தோம், தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியினுடைய செயலாளர் அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இனாதிப்படியிலே பதவிகள் வழங்குவது கிடையாது, நாங்கள் அவருக்கான அந்த திறமைகள் அனுபவங்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த பதவிகளை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லுகின்றார்கள். இவர்கள் சொல்லுவதை பார்த்தால் இன்று இந்த பார்லமெண்டத்திலே எத்தனை முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகையால் இதிலே ஒருத்தர் கூட கேபினெட்டுக்கு பொருத்தமான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு உறுப்பினர் உங்களுடைய கட்சியில் இல்லையா? ஆகையால் தயவு செய்து இவ்வாறான பொய்யான விடயங்களை நீங்கள் சொல்லி மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு, எதிர்க்கட்சியினரை ஏசுவதை விட்டுவிட்டு நீங்கள் இவ்வாறான விடயத்திலே கவனம் செலுத்தி ஒரு சிறந்த நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இன்று உங்களிடம் காணப்படுகின்றது. இன்று 159 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் என்பது வரலாற்றிலே காண முடியாது, அல்லது வரலாற்றிலே முதல் தடவையாக இவ்வாறான ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர்களை ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கின்றது என்பது இதே ஒரு வரலாறு. ஆகையால் இதன் மூலம் எத்தனையோ நல்ல விடயங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். பார்லமெண்டத்திலே கொண்டு வருகின்ற சட்டங்கள், பார்லமெண்டத்திலே செய்யப்பட வேண்டிய விஷயங்கள், நீங்கள் இந்த இடத்திலே பேசுகின்ற பல விடயங்களை நீங்கள் நினைத்தால் 1-2 நாட்களுக்குள்ளே முடிக்கக்கூடிய விடயங்களாக காணப்படுகின்றன. ஆகையால் இதை கூட நீங்கள் இன்று பொருட்படுத்தாமல் இதையும் இன்னும் இழுவையாக கொண்டு செல்லுகின்றீர்கள்.